ஹே காய்ஸ், நம்ம ஸ்கூல் டேஸில் எல்லாருமே பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அப்படி தானே? சரி, இந்த பென்சில் கொஞ்சம் பாருங்களேன். இந்த பென்சில் கூட ஓகே, இந்த பென்சில் கூட ஏன் எரேசர் அட்டாச் ஆகி வந்திருக்கு? ஏன்னா இந்த பென்சிலை வச்சு ஏதாவது மிஸ்டேக்கட்லி நம்ம எழுதிட்டோம்னா அதை எரேஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது இங்கே வர கேட்குது. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த பென்சிலை வச்சு நம்ம எழுதி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அந்த பேஜே கிழிச்சோ இல்லை அந்த நோட்டையும் நம்ம கிழிச்சு போடுறோமா? இல்லை. அப்போ ஏன் உங்கள் லைஃப்பில் மட்டும் நீங்கள் ஒரு சின்ன தப்போ இல்லை பெரிய தப்போ பண்ணிட்டு புலம்புன்னு புலம்புறீங்க? நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன், இனி நான் எப்படி இதை கரெக்ட் பண்ண போகிறேன், நான் எப்படி இனி ஃபேஸ் பண்ண போகிறேன், என் லைஃப் அவ்வளோதான், என்னால் ஒரு காரியமும் உருப்படியாக பண்ண முடியாது, நான் ஒரு ஃபெயிலியர். ஸ்டாப். மிஸ்டேக் இயல்பு தாங்க, கில்ட் இஸ் ஃபைன், பட் அது உங்கள் லைஃப்பை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கு, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். எஸ், நீங்கள் பண்ண தப்பு சின்னதோ பெருசோ, but God is giving each and every day to correct that. So confess பண்ணுங்க, மறந்துருங்க. Disclaimer, அதுக்குன்னு பண்ண தப்பே திரும்ப பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே? மிஸ்டேக் உங்க ஐடென்டிட்டியில, கரெக்ஷன் தான் உங்க லைஃபோடைய growth. God is still writing your story.